கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் எப்படி வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்று நாம் தொடர்ந்து கற்றுக்கொண்டு வருகிறோம் இல்லையா? இந்த தொடரில் தேவன் நம்மை எப்படி வழிநடத்துகிறார், அவருடைய வார்த்தை நம் உள்ளத்தில் எப்படி நிரந்து இருந்து நம்முடைய உள்ளம் எப்படி மகிழ்ந்திருந்து அவர் வழிநடத்தில் நாம் எப்படி அறிகிறோம் என்று இந்த தொடரில் கற்றுக்கொண்டு வருகிறோம். அவருடைய வார்த்தைக்கு நேராக போவோம். நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு இரண்டு மாறாத விஷயங்களில் நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படிக்கு எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் அப்படி செய்தார். நமக்கு இரண்டு ஆறுதலான ஒரு மாறாத விஷயங்கள் தேவன் பாருங்க, நமக்கு முன்வைக்கப்பட்ட நம்பிக்கை. அவர் நமக்காக சிலுவையிலே மரணமடைந்து நமக்குடைய வாழ்க்கையில் எல்லா பாவம் இதெல்லாம் அவர் சுமந்து நமக்கு ரட்சிப்பை உண்டு பண்ணி நம்முடைய வாழ்க்கையிலே நம்மளுக்கு எல்லா விதத்திலும் நீங்கள் என் முன்பாக வந்து நின்று எனக்கு எது வேணுமோ கேட்டுக்கொண்டு நீ எதெல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் நமக்காக சிலுவையிலே மரணமடைந்து நமக்காக எல்லாத்தையும் செய்து முடித்தார். பாருங்கள், அது நம்ம என்ன கிடைக்கிது? முதல்ல நம்பிக்கை கிடைக்கிறது. அதற்கப்புறம் தேவன் நமக்குள்ளே அடைக்கலமாக வாழ்கிறார். இந்த மாறாத விஷயங்கள், இந்த விசேஷங்களில் நிறைந்த ஆறுதல், இந்த ஆறுதல் உண்டாகும்படிக்கு எவ்வளவேனும் பொய்யுறாத தேவன் நமக்குள்ளே இருக்கிறார். தேவன் பாருங்க, நமக்கு முதல்ல என்ன கொடுக்கிறார்? நம்பிக்கை கொடுக்கிறார், ஆறுதலை கொடுக்கிறார், அற்புதமும் செய்கிறார். இந்த மாதிரி எல்லா விதத்திலும் செய்கிற நம் தேவன் நம்ம கூட இருந்து இப்படி வழி நடத்துகிறார். நீ சோர்ந்து போகாத, நான் உனக்குள்ளே இருக்கிறேன். உனக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கை, நீ அவரோடு இருந்த அவர் உன்னை ஏற்றுக்கொண்டார். உன்னை ரட்சிக்கப்படுவதற்கான எல்லா காரியத்தையும் அவர் செய்தார். ஆகையால் நீ இப்பொழுது அவருக்குள்ளே இருக்கிறார். அந்த நம்பிக்கை நீ வைக்கும் பொழுது உனக்கு சோர்வு இருக்காது. நீ திடன் கொள்வாய். உனக்கு என்னதற்கு நான் உனக்கு அடைக்கலமாக இருக்கிறேன்னு சொல்லுகிறார். ஒவ்வொரு நாளும் அவர் வந்து இந்த பொய்யுரையாத தேவன் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். நான் உனக்கு நம்பிக்கை ஊட்டுவேன் என்று சொல்லி இப்படித்தான் அவர் வழி நடத்துகிறார். அது மட்டுமல்ல, அவர் அடைக்கலமாகவும் உங்களுக்கு கூட இருக்கிறார். கர்த்தர் பாருங்க, நம்மை ஒவ்வொரு நாளும் அற்புதமாக வழி நடத்துகிறார். நம்பிக்கையை நான் உனக்கு ஊட்டுவேன். நிறைய பேருக்கு நம்பிக்கை இருக்காது. முக்கியமாக நிறைய பேர் கிறிஸ்துவக்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கிறிஸ்துவ வட்டாரத்தில் நம்ம மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா, தேவனுடைய வார்த்தை படிக்கிறாங்க, ஆனால் நம்பிக்கை இல்லை. நடக்குமோ, ஆனால் பிசாசு மேலே நம்பிக்கையாக இருப்பான். அவன் செஞ்சிருவான்ப்பா, அவன் இப்படி செஞ்சிருவான் அப்படி. ஆனால் தேவனுடைய வார்த்தை மேலே நம்பிக்கை இருக்காது. அப்புறம் எப்படி நீங்கள் அதனுடைய பலன் நீங்கள் கண்டுபிடிக்க முடியும்? தேவனுடைய வார்த்தை எப்படி நீங்கள் உள்ளத்தில் போட்டு அதை விதையாக கொண்டு வர முடியும்? நம்பிக்கை. அதுதான் தேவன் சொல்கிறார், நம்பிக்கை வை. உடனே நீங்கள் இப்போ ஒரு மாங்கொட்டையை போட்டிங்கன்னா, பூமியில் போட்டிங்கன்னா உடனே மறுநாளே அது மரமாக காய்ச்சி வயமா உடனே ஆகாது. தேவன் அதான் சொல்ல, அத்தி மரத்தை உடனே கனியில் நீ பட்டுப்போன்னு சொன்ன உடனே அது பட்டு போச்சா? இல்லை. அந்த நிமிஷம் அதனுடைய ஆணி வேர்லேருந்து அது தொடங்க ஆரம்பிச்சு, அதற்கப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து தான் அது சீசர்கள் மறுநாள் வந்து பார்க்கும்பொழுது தான் பட்டு போச்சு. உடனே பட்டு போது தெரிஞ்சால் இல்லை. அதே போல் இன்று நீங்கள் விதைக்கிற விதை உடனே கிடைக்குமா அப்படின்னு இல்லை. கொஞ்சம் நாள் ஆக தான் செய்யும். அதனுடைய வார்த்தை நீ சொல்ல 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 அது நீ பார்க்க வேண்டும். அந்த நம்பிக்கை வளர்க்க வேண்டும் என்று தான் அவர் சொல்கிறார். இந்த நாவிலே நீ எப்படி அறிக்கை செய்கிறாரோ அதன் மூலமாகத்தான் நீ நம்பிக்கை வளர்க்க முடியும். அப்படி தானே? தேவன் அதைத்தான் கற்றுக் கொடுக்கிறார். நீ நாவில எப்படி அறிக்கைப்படுது? முடியாதுன்னா முடியாது தான். முடியும் என்று நீ எந்த காரியத்தில் செய்கிறது முடியும். ஏனென்றால் தேவன் அப்படித்தான் வச்சிருக்கிற அந்த இந்த பூமியிலே எதெல்லாம் உன்னையால் முடியும் என்று சொல்லி கண்டிப்பாக முடியும். அப்படி தான் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? முடியாதுன்னு சொல்லாத சொல்லாங்க. பாசிபிள் சொல்லு, இம்பாசிபிள் சொல்லாது அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்களா? வாழ்க்கையில் எத்தனை விதமான வார்த்தைகள் நமக்குள்ள இருக்குது. அதே மாதிரி தேவன் சொல்கிற வார்த்தை நம்பிக்கை வைக்கிறது மட்டுமல்ல, நான் உனக்கு அடைக்கலமாகவும் இருப்பேன் என்று சொல்லி அவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார்.